அங்க போய் கும்பிடுவோம். ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி வந்து கிட்ட வந்து கும்பிடுறேன். என்ன காரணம்? சாமி இப்படி ஓடினா எப்படி கும்பிடுறது ஊட கும்பிட்டு போடுறவங்க எல்லாம் பல பேரை பார்த்துச்சு. ஊட கும்பிட்டு போட்டு கனவை தேடிட்டு போயிடலான்னு பாக்குறேன். அப்படியெல்லாம் பண்றது சாமி நீ கொஞ்சம் தொலைவே இல்லை. நல்லா இருசாமி அப்படிலாம் சாமி என்னைக்கெல்லாம் பண்ணிட்டோம்னா இப்ப கீட்டி போட்டா சீட்டு எங்க ஓடுறது நான் கொடுத்துரு சிறிதர் கொடுத்துருங்க சாமி அந்த முண்டவாயா கோவிந்தா அண்டரிக புண்டரிக வண்ணா கோவிந்தா 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 நீ தேகி மகனே கோவிந்தா தேவகி மகனே கோவிந்தா 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 சாமி உனக்கு காமால கண்ணா கோவிந்தா. ஆமா சாமிக்கு காமால வந்தது உனக்கு எப்படி தெரியும்? பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கிறாங்க அந்த பொம்மநாட்டிக்கெல்லாம். காமால கண்ணா கோவிந்தா போட்டுமா ரெண்டு பேர் உட்காந்து மாட்டுறாங்க. அவங்க போகவே முடியாது. அவங்க இத இந்த சரித்திரத்தை அவங்க இதுவரையிலும் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தியே ஆகணும். அவங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க அமர்ந்து பாத்தியே ஆகணும். எந்த கண்ணு நான் இன்னொரு காலம் மேல இன்னொரு காலம் மேல ஆச்சிட்டா துண்டு காலம் மேல கமல கண்ணனே கோவிந்தா 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 ஏழு மலை மேலே தங்கியிருந்தவனே கோவிந்தா கோவிந்தா நீ பச்சை கோவிந்தா. காஞ்சி போனா மெல்ல முடியாதா? அந்த அந்த பச்சை திருமேனியனே கோவிந்தா 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 சாகரத்தனியில சாமான செய்தவரே கோவிந்தா கோவிந்தா. தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி கிடைக்காதா? தண்ணி கிடைக்காது. சாஸ்திரம் தண்ணிலே பள்ளி கொண்டவனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. காக்கா
காக்கா வாகனம் அந்த சனி பகவான் காக்கா வாகனம். ஆமா. ஆனா என்னுடைய வாகனம் எது தெரியுமா? சாமி. கருடாழ்வார் வாகனம். கருடாழ்வார்னா தெரியுமா? கருடாழ்வார்னா தெரியுமா? யார் சாமி? கருடாழ்வார் பறந்துன்னு வருகின்றன. அதுதான் என்னுடைய வாகனம். சரி சாமி. அப்படியா? ஆமா சாமி. ஓய், அது மட்டும் கிடையாது மச்சான். ஆண்டவா. வேற என்ன வேணும்? நீ தேகி மகனே கோவிந்தா. எங்க அம்மா கேக்குறாளா? தேவகி மகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீ குசுதேவர் மைந்தனே கோவிந்தா கோவிந்தா. வசுதேவ மகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மகள வாரா கோவிந்தா கோவிந்தா. டாக்டர் லாரி டிப்பர் எடுத்துனா வாரியனா போயிட்டுருவா. ஏய், தேவகி மகனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மகள வாரா கோவிந்தா. ஜானகி மணவாளனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீ பாண்டவருக்கு சொகாயினே கோவிந்தா கோவிந்தா. ஏய், பாண்டவர் சகாயனனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அபிவாதனா. ஆமா சரி சாமி. வெசாய் போச்சு. சரி. ஆனா அவனை பார்த்து சாமி நல்லூர் கம்மாயிராக்கா. நம்பம்மா, இன்னைக்கு வந்தியாகணும். இந்த ஊர்ல இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, திரௌபதி அம்மன் கோயில் அவங்க இந்த ஊர்ல வந்து இன்னைக்கு குதி கொள்ள போறாங்க. அவனு பார்த்து சாமி. ஏன்ப்பா சௌக்கியமா இல்ல ஒண்ணும் இல்ல. என் மனசுக்கே சரியில்லை சாமி. ஏன் என்ன உன்னை நேற்று ஒரு பாட்டு எழுதிட்டு வந்துக்கிறேன். எழுதி வந்துக்கிறியா? சரி, நான் நீ பாட சொன்னா பாடுறேன். சரி, பாடு 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 பாடு. ஆனா அண்ணன் அவ கூட போய் வேலை இருக்கு. அவங்க நாட்டுக்கு போறாங்க. என்ன வேலைக்கு போறாங்க? நார்மலா இன்னைக்கு என்ன வாழ்ந்து போனாங்க. ஒரு 4 மணிக்கா போயிருந்தா கூட எதனா வேலை ஆயிடுச்சு. ஏ சாணிக்குன்னு போடுறது. சாமி. ஓய், திருப்பதி மலை வாழும் தினம் தினம் தண்ணி பிடிக்கும் பித்தள தேசா. ஏழு மலை வாசா. எத்தனை தாவடி அவனை கொடுக்க விடுறான் பாடுறா. இல்ல இந்த பாட்டுனா தப்பு. ஊர்ல அந்த பாட்டு தெலுங்குல பாடினுச்சு. அதை நான் காப்பி பண்ணி தமிழ்ல பாடினு வந்தேன். திருத்தி தமிழ்ல நல்லா பாடு. தமிழ்ல பாட்டா? சரி சரி. போட்டியா? திருப்பதி மலை வாழும்
நைட்டுங்க ரோடு ஃபுல்லா இப்பயும் அதே பார்க்கறாங்க சாமி கீழே உட்காந்தா சூத்துல மண்ணு பிடிச்சிக்குது ஆனா ரோட்ல தாரு அந்த மாதிரி இருக்கட்டும் என்ன இப்போ ஆயிப்போச்சு ஏ சூத்து மண்ணு தாத்தாடி பாப்பா கம்பனு வந்துச்சுன்னா வாய தரக்கு சொல்லிட்டு சாமி அப்படி எதுனா முன்ன பின்ன தப்பா கூட பேசிருப்பேன் சரி என்ன மன்னிச்சிருச்சு மண் அடிக்கிறதுல மன்னிச்சிடலாம் அதே சாமி சரி அப்படி இருந்தாலும் சாமி இப்ப எல்லாம் வந்திருக்கிறீங்க இந்த சபைக்கு ஒண்ணு வந்தேன் ஆமா ஆமா உங்களுடைய விருத்தாந்தம் தெரிவிக்க வேண்டாம் அல்லவா நீ சொல்லு சாமி நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறியா சரி பட்டியா ஆதி வைகுண்டே வாசர் அவதாரம் படைத்தவன் தலை சிறந்த அவதாரம் 10 அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மச்சம் என்றால் என்ன மச்சம்னாக்கா சில பேருக்கு மூக்கு கிழக்கு ஒருத்தருக்கு அந்த பொண்ணுக்கு பாரு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே எதுக்கு நெஞ்சில புதுசம் சரி அது மச்சம் இது சேல்கண்டை அவதாரம் மச்சம் என்னால் மீன் அவதாரம் அப்படியா சாமி ஆமா சரி சாமி என்னுடைய தன்னுடைய பிள்ளையாகிய பிரம்மதேவன் இந்த உயிர்களை எல்லாம் சிருஷ்டி செய்யக்கூடியவன் அவன் தொழிலின் மேலே பொறாமை கொண்டு சோமுகாசூரனானவன் 4 வேதத்தை எடுத்து கடலிலே குதித்தான் தன்னுடைய பிள்ளையாகிய பிரம்மதேவன் தன்னிடத்திலே முறையிட நானும் மச்சம் என்று சொல்லக்கூடிய சேல்கண்டை அவதாரம் எடுத்து கடலிலே குதித்து சூரனை கிழித்து அந்த 4 வேதத்தை மீட்டு மறுபடியும் இந்த உயிர்களை எல்லாம் சிருஷ்டி செய்யக்கூடிய கரமழுத்தவன் நான் தான். மகன்கிட்ட சொல்லக்கூடாது படிக்கிறதெல்லாம் படிக்கிறேன் அப்படி கப்பன மாட்டியா நைட்டுகள் அடி வாங்குற மாதிரி படிச்சேன் அப்படி அந்த அது உன்னுடைய தலை விதி நான் சொல்றது சரி அது என்ன படிச்சது கூட ஒரு பக்கம் போடும் ஆனா படிக்கிறாள் இன்னைக்கு வந்து நான் எப்படி எல்லாம் கேட்டு சாமி படிச்சதெல்லாம் படிச்சேன் அப்படி இந்த குழலுக்காரு பாவம் கஷ்டம் காலு அவரு வாயில ஊத ஊத கால் ஊதுதே அந்தாலையா அப்படி படிச்சேன் அப்படி என்ன பண்றது என்ன நம்ம 11 மணிக்கு போனா கூட சரி எப்படி ஒரு ஆள் அனுப்பிச்சிடுறாரு அவரு கஷ்டம் அவருக்கு அதனால அண்ணல சாமி நீ 8 ஆடு பேசிக்கிற நீ உனக்கு தெரியல அந்த கஷ்டம் ஒருத்தர் 2 ஆடு வாங்கிட்டே ஒரு நாள் சரி
அது எதற்கு எடுத்தேன் அது எதுக்கு கேட்டீங்க? எப்படி என்றால் இந்த அந்த தூர்வாச முனிவரானவர் மூச்சுக்கு 36 டைம் கோபப்படுறவர். மூச்சுக்கு 36 டைம். ஆமா. என்ன ஒரு கொழுப்பு எண்ணிக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன பண்ணாரு? அந்த தேவியால் கொடுத்த பொன் மாலையை எடுத்து தேவப்பட்டம் ஆண்டு வருகின்ற தேவேந்திரனுக்கு கொடுத்தார். அந்த பூவை எடுத்து தன்னுடைய வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய குதிரையின் மேலே வைத்தார். வைத்ததும் அந்த பூவில் இருக்கும் நறுமணத்தை இழுக்க தேன் பூச்சியாகப்பட்டது வேகமாக வந்ததும் அவர் என்ன செய்தான் தெரியுமா? அந்த குதிரையாகப்பட்டது தேன் பூச்சி நம்மை தான் கடிக்க வருகின்றது. அந்த பூவை எடுத்து காலிலே போட்டு மிதித்தார். அந்த தூர்வாச முனிவனுக்கு கோபம் வந்ததும் இந்த தேவர்கள் அசுரர்கள் யாருக்கும் எந்த சத்தியம் இருக்கக்கூடாது என்று சாபம் அளித்தார். சாபம் கொடுத்துட்டாரு. ஆமா. தேவர்கள் அனைவரும் வந்து என்னிடத்தில் முறையிட்டார். அப்புறம் இடும் பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆதிசேஷன் கயிறாகவும் மந்திரிகிரி மலையை மத்தாகவும் திருப்பார்கடலையை பாண்டமாகவும் அசுரர்கள் ஒருபுறம் தேவர்கள் ஒருபுறம் வேகமாக கடைய செய்தேன். அப்படி கடைய செய்யும் பொழுது அந்த மந்திரிகிரி மலையை அப்படியே சாய்ந்தது. சாயும் பொழுது இந்த உலகமே அழிஞ்சு விடும் என்று ஆமம் என்று சொல்லக்கூடிய கூர்ம அவதாரம் எடுத்து அதையே தாங்கி பிடித்தேன். அதுக்குத்தான் அந்த ஆமை அவதாரம். சரி சாமி. அப்புறம் நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கல்கி அவதாரம், இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருக்கின்ற 3 மணிக்கு இருந்தா கூட பத்திக்காது. ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் வீரத்தீரமான ஆளுங்க. அதனால இன்று நாளையிலே என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். சாமி தின்னால ஒண்ணு முடிச்சு மாறுக்குதுன்ற எப்படி என்றால் மனைவிமார்கள் என்றால் 8 பட்டஸ்திரிகள். ஏமா எனக்கு மனமா சார் அங்கே வைங்கப்பா, அது கால் வலிக்காதா? மனைவிமார்கள் என்ன தெரியுமா? 8 வட்டஸ்திரிகள், 12,000 கோபிஸ்திரிகள். இவ்வளவு பேரு நீங்க என்னன்னு சொல்லுங்க சாமி. கொஞ்சம் எட்டன் இல்ல இத்தனை பொம்னாட்டிக்கிட்ட ஓடி வரணும்னா கண்டிப்பா உனக்கு அந்த நோய் இருந்தா கூட அப்படி இருந்தாலும் நான் போய் தொலைவே நிக்கிறேன். இருந்தாலும் என்ன பார்த்தா எதுவும் தெரிஞ்சா இல்ல நீதானே சொன்ன 8 வட்டஸ்திரியா அஷ்டலட்சுமி 8 பேரா இதுல 12,000 கோபாலமானம் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சாமி மாச கணக்கு போட்டா கூட வருஷம் கணக்கு போட்டா கூட வருஷம் 365 நாள். ஆனா நீ 12,000 சொல்றிய எப்படி சாமி? சாமி சாமி போய் கூடாது சாமி. சரி அதெல்லாம் போட்டோம். அதுல எதனா ஒண்ணு மட்டும் எப்படி எனக்கு தள்ளி விடுறது? பாத்தியாப்பா ராத்திரி எல்லாம் பாக்குறோம்ல, எங்களை கொண்டு தள்ளி விடலாம்ல. அதான் சாமி ஏதோ 2வது பொண்டாட்டியமே லட்சுமி. அவளை மட்டும் அனுப்பிடுது. என்னுடைய மனைவியை நான் அனுப்பணும்ன்றது அவசியம் கிடையாது. உன்னுடைய மனைவிமார்களை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மனைவிய ஆமா வெள்ளி செவ்வாய் இந்த தாய்மார்களுக்கு அனைவருக்கும் சொல்லுகிறேன். வெள்ளி செவ்வாய்க்கிழமை சாணம் இறைத்து லட்சுமியே வா, அண்ண லட்சுமியே வா அப்படி என்று சாணம் கொண்டு இப்படி ஊத்திடக்கூடாது. இப்படி கையில் அடிச்சு தெளிச்சு இப்படி வீட்டுக்கு கூட்டின்னு போனோம். சாமி இப்படி சொன்னாருன்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரி போட்டா சாணி நாத்துல எப்படி போட்டான்னு கேக்குறியா? காலையில எல்லாம் தூங்கி இருந்தா இந்த மாதிரி பொம்மநாட்டிக்கு எல்லாம் போய் சாணி சீக்கிரம் வந்துடுறான்ட்டு அப்பெல்லாம் ஆடு இல்ல ஊர் கவுண்டர் தான் போறது. ஊர் கவுண்டர் போய் சாணி எடுத்துன்னு வந்து போடலாம்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரி இந்த பொம்மநாட்டிக்கு எழுறதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டுக்கிறா? எழுதுக்கிறா 3 மணிக்கு எல்லாம் எழுதுக்கிறா. 4 மணிக்கு எழுந்தா பொம்மநாட்டி சாணி எடுத்துன்னு வந்துருவாங்க. சாமி சொல்லுச்சு சாணி போட்டா லட்சுமி வரானு அப்படி சொன்ன உடனே என் வீட்டுக்காரி என்ன பண்ணிக்கிறா? ஆனா என்ன விட என் வீட்டுக்காரி சரியான உற்சாகம். ஆமா சுறுசுறுப்பு. அப்படிமே போன உடனே
விதவிதமா சோபத்தி வயசுக்கு வந்துட்டா இல்ல இப்படியா பண்ண நீ கேட்க மாட்டியா நீ கேட்க மாட்டே யாரெல்லாம் கொடுத்தா அவ எப்பவுமே சித்தியா பேத்து கேளு இல்ல உங்க சின்னாவை பார்த்து கேளு இல்ல உங்க குருட்டு கண்டு